ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ் செஷனில் சுயா சர்மாவை போட்டு பொழந்தெடுத்த ரஜத் படிட்டர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரஜத் படிட்டரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்மளுடைய சாத் முஸ்டாக் அலி ட்ராஃபி இப்போ நடந்து முடிஞ்சது. அதில் செமிஃபைனல்ஸில் நம்மளுடைய ரஜத் படிட்டர் 29 பால்ஸில் 66 ரன்ஸ் எகென்ஸ்ட் டெல்லி டீம் அடிச்சிருப்பாரு. அதில் நம்மளுடைய சுயா சர்மாவை ஒரே ஓவரில் பேக் டு பேக் 2 6 அடித்தது அப்படிங்கிறது இல்லாமல் ஸ்பின்னர்ஸோட ஓவர்ஸில் போட்டு பொழந்துட்டு இருப்பாரு. இதில் மெயின் டாக் ஆஃப் த டவுனா அப்போவே வந்தது என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆர்சிபியோட பேட்டர்ஸ் எல்லாரும் டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் செஷனில் பொழந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் ஆர்சிபியோட பிரைமரி ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுயாஷ் சர்மா டொமஸ்டிக்கில் அடி வாங்கிட்டு இருக்காரு. ப்ளஸ் அவருடைய ஃபார்மர் அந்த இடத்துல ரஜத் படிட்டர் அவர்கிட்டயே அவரோட டீம்மேட் கிட்டே அடி வாங்குறாருங்கிற விஷயமும் பெரிய லெவலில் வைரல் ஆச்சு. ஏன்னா அந்த இடத்துல டெல்லிக்கு அகெயின்ஸ்டாக ஈஸியாக 16வது ஓவர்லேயே மேட்சை முடிச்சுட்டு குவாலிஃபை ஆகிருப்பாங்க. நம்மளுடைய டீம் மத்திய பிரதேஷ் ரஜத் படிட்டரோட டீமு. இப்போது அந்த இடத்துல ஃபைனல்ஸ் அப்படிங்கிறத ரஜத் படிட்டரோட டீம் தோத்துட்டாங்க. மும்பை சாம்பியன் ஆயிடுச்சு. உடனே அந்த டொமஸ்டிக் ப்ராக்டிசேஷன் அப்படிங்கிறது இப்போ முடிகிற ஸ்டேஜில் இருக்குது, எண்டில் இருக்குது. ரஜத் படிட்டர் மறுபடியும் ரஷ் பண்ணி அங்கே வந்தார். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சுயா சர்மா வந்துட்டார். ஏன்னா ஃபைனலை முடிச்சுட்டு தான் ரஜத் படிட்டர் வரணும். பட் செமிஃபைனல்ஸ்லேயே தோல்வியை தள்ளுவதனால டெல்லி டீம் ஆல்ரெடி அங்கே இருக்கிறாங்க. அதில் சுயா சர்மா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தார். பட் ஆனால் ரஜத் படிட்டர் சுயா சர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா தலைவன் சாத் முஸ்டாக் அலி ட்ராஃபிலேயே ஸ்பின்னர்ஸை போட்டு பொலன்னு பொழந்து மாஸ்க் கட்டியிருக்கிறாரு. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஃபைனலில் கடைசி 10 ஓவர் ரஜத் படிட்டர் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதுனால ஸ்பின்னர்ஸை போடவே விடாமல் அந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ளே பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இடத்துல சுயா சர்மாவோட ஃபார்மை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஒரே ஓவரில் தலைவன் 5 சிக்ஸரை பறக்க விட்டுருக்காரு சுயா சர்மாவோட ஓவரில். உண்மையிலேயே அந்த இடத்துல ரஜத் படிட்டரோட ஃபார்மை செக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ண மாதிரி தெரியல. சுயா சர்மாவோட ஃபார்மை செக் பண்ணுறதுக்கு தான் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சுயா சர்மா தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பிரைமரி ஸ்பின்னர். இதை நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, அந்த சைடில் அவர் கேகேஆருக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்டர் பிளேயராக, ஒரு இம்பாக்ட் பிளேயராக உள்ளிருந்து மெயின் பிளேயிங் லெவனில் இடம் முடிச்ச பிளேயர் தான் சுயா சர்மா. இப்போ ஆர்சிபி அவங்களுடைய ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறதுல குர்னல் பாண்டியா சுயா சர்மாவை தான் நம்ப போகிறாங்க. அதில் பிரைமரி ஸ்பின்னர்னு ஃபுல்லாக ஒரு பிரைமரி பவுலர் மட்டும் கிளீனாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிற ஸ்பின்னர் சுயா சர்மா தான். ஏன்னா குர்னல் பாண்டியா ஆல்ரவுண்டர், அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சி மெட்டீரியல்னு நிறைய விஷயம் அவருக்கு இருக்குது. பட் ஆனால் பியூர் பவுலர் ரோலில் இருக்கிறது நம்மளுடைய தலைவர் சுயா சர்மா மட்டும்தான். அதனால் கண்டிப்பாக அவருடைய ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற இந்த டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் செஷன் எப்போ முடியுது அப்படிங்கிற மாதிரி இன்னும் எந்த விஷயத்தையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் கூடிய விரைவில் முடியும் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வர்ற வீடியோஸ் வர்ற அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது. டிசம்பர் எண்டில் இந்த ஒரு சைடில் ஃபுல்லாகவே இந்த ப்ராக்டிஸ் செஷனை முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங் அதெல்லாத்தையும் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் இப்போ தெரியுது. ரஜத் படிட்டர் ஸ்டில் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். அடுத்த அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா பேசர்ஸ், அது மட்டும் இல்லாமல் சுயா சர்மாவை அந்த இடத்துல மிடில் ஓவர் பேட்டர்ஸ் அப்படிங்கிற ரஜத் படிட்டர் மாதிரியே நல்ல மிடில் ஓவர் பேட்டர்ஸுக்கெல்லாம் போட விட்டு அவரோட ஃபார்மை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க மைண்டில் இருக்கிற பிளேயர்ஸ் நல்ல ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் தான் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட், நம்மளுடைய விராட் கோலியின் பேட்டை வைத்து மாஸ் காட்டிய ஆகாஷ்தீப். கான்பூரில் நம்மளுடைய விராட் கோலி அவருடைய பேட்டை ஆகாஷ்தீப்க்கு கொடுத்தாரு. அதை ஆகாஷ்தீப் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவிட்டிருந்தார். இன்னைக்கு அந்த ஒரு பேட்டை வச்சு தலைவன் விராட் கோலி முன்னாடியே சம்பவம் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியா வர்சஸ் நம்மளுடைய டீம் இந்தியா மோதிர 3rd டெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் 4th டே இன்னைக்கு நடந்தது. அந்த மேட்ச்சில் டீம் இந்தியா ஃபாலோ ஆன தவிர்க்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் மேட்ச் போயிட்டு இருந்தது. ஃபாலோ ஆன தடுக்கணும் அப்படின்னா 35 ரன்கள் அடிச்சு ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கடைசி விக்கெட்டுக்கு நம்மளுடைய ஆகாஷ்தீப் களமிறங்குவார். டோட்டலி தலைவன் 27 ரன்னு. வேற லெவல் மாதிரியா பார்த்தீங்கன்னா சிக்ஸரும் பவுண்டரியும் போட்டு கொளுத்தி எடுத்து அந்த இடத்துல மாஸ்க் காட்டியிருப்பார். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இன்டென்ட்டை பேட்ஸ்மேன்ஸே பெரிய லெவலில், ஈவன் அந்த இடத்துல ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரியான பிளேயர்ஸே இந்த டபுள் டிஜிட் ரன்ஸ் அடிக்கலை அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது ஆகாஷ்தீப் ஒரு 6 ஒன்று அடிப்பார். அந்த 6க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விராட் கோலியை மிரண்டு போய் அந்த இடத்துல அதை ஒரு விஷயத்தில் பார்ப்பாரு பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே நெருப்பாக இருக்கும். அந்த 6 போய் உளுந்த உடனே நமக்கு அந்த ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரி அது வந்தோடனே நமக்கு ஃபாலோ ஆன நம்ம தவிர்த்துட்டோம் அப்படிங்கிற விஷயம் வரும். அதை பார்த்த உடனே கௌதம் கம்பீர், ரோஹித், நம்மளுடைய விராட் கோலி எல்லாருமே வேறு லெவலில் ஒரு ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுவும் கிங் கோலியோட ரியாக்ஷன்லாம் உண்மையிலே செம மார்வலாஸாக இருக்கும். அந்த மாதிரி விராட் கோலி அவருடைய செஞ்சுரி கூட நம்ம பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். பட் ஆனால் ஆகாஷ்தீப்போட அந்த ஒரு சிக்ஸருக்கு என்ன மாப்பிள்ள என்ன மாதிரி ஒரு அடி அடிச்சிட்ட நீ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பார்த்துட்டு இங்கே போதுரா பால் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. உண்மையிலே செமையாக இருந்தது. இந்த இடத்துல ஹானரபிள் மென்ஷன் கண்டிப்பாக பும்ரா கொடுத்தாகணும். பேட்டிங் பவுலிங்னு எல்லாத்துலேயுமே தலைவன் ஒரு லோன் வாரியாக அந்த இடத்துல கலக்கிட்டு
இருக்காரு. ஃபாலோ பண்ண தவிர்த்தாச்சு. நாளைக்கு டே 5 கண்டிப்பாக மழை வரும். ஸோ அதனால் வந்துட்டு மேட்ச் ட்ரா ஆகும். பட் ஆனால் அடுத்த 2 மேட்சை கண்டிப்பாக வின் பண்ணணுங்கிற சுச்சுவேஷனில் தான் டீம் இந்தியா இருக்காங்க. ஆகாஷ் தீப்போட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்துட்டு எந்த லெவலுக்கு பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.